ஒரு காலத்தில் கோலிவுட்டுடைய நம்பர் 1 இயக்குனர் அப்படின்னு திகழ்ந்து கொண்டு இருந்தவர் தான் இயக்குனர் சங்கர் அவர்கள். இவருடைய படங்களில் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது, கதைக்களமுமே வேற மாதிரி இருக்கும். இவருடைய பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட் படங்களாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில படங்கள் மட்டுமே தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதுவுமே கடைசியாக இவருடைய இயக்கத்தில் வெளியான 2 திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ராம் சரண் அவர்களை வைத்து எடுத்த கேம் சேஞ்சர், மற்றும் ஒன்று நம்ம கமலஹாசன் அவர்களை வைத்து எடுத்த இந்தியன் 2 திரைப்படம். சோ இந்த படத்துடைய 3ஆம் பாகம் வேற பாதி எடுத்துட்டு இன்னும் பாதி பேலன்ஸ் இருக்கு. அது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கொண்டிருக்க வேளையில சங்கர் அவர்கள் தற்போது புதிய கதை ஒன்றில் கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. அதாவது இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா முதல்வன் 2. சோ சங்கருடைய இயக்கத்திலேயே தனித்துவமான படம் அப்படின்னா அது முதல்வன் படம் தான். இந்த படத்தை அப்போது நம்ம அர்ஜுன் அவர்களை வைத்து எடுத்திருப்பாரு சங்கர் அவர்கள். அர்ஜுன் அவர்களுக்கு அந்த கேரக்டர் பக்காவாக பொருந்திருக்கும். ஆனால் தற்போது அர்ஜுன் அவர்களுக்கு அந்த அளவிற்கு மார்க்கெட் கிடையாது. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது கோலிவுட்ல உள்ள டாப் ஸ்டாரை வைத்து தான் இந்த படத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. முன்பு பாத்தீங்கன்னா இந்த படம் தளபதி விஜய் அவர்களிடம் சென்றது. ஆனால் விஜய் அவர்களோ தற்போது ஜனநாயகன் தான் கடைசி திரைப்படம் அப்படின்ற முடிவில் இருப்பதால தற்போது இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரிடம் சென்றுள்ளதா. கதையை படித்த சூப்பர் ஸ்டார் அவர்களோ நல்லா இருக்கு, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. சோ எந்த சமயம் வேண்டுமானாலும் இவங்களுடைய படத்தின் அறிவிப்பு சமூக வலைதளங்களில் வெளியாகலாம் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாரோ தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படு பிஸியாக இருக்காரு. இந்த படப்பிடிப்பு முடிய இன்னும் 2 மாதம் இருக்கு. அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் மற்றும் சங்கர் அவர்கள் இணைய போற முதல்வன் 2 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.